ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்று வளர்பிறை சஷ்டி. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இந்த நாளுக்கான ராசி பலன்களை முதல்ல பார்க்கும் பொழுது, மேஷ ராசி. இன்னைக்கு சந்திரன் மேஷ ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். காலசர்ப்ப தோஷமாக கிரக நிலைகள் அமைந்திருப்பதனால அடுத்த சூரியனினுடைய மாற்றம் வரைக்கும், அப்ப நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கே கிரக நிலைகள் இப்படிதான் இருக்கும். சந்திரன் மட்டும் அவர் மாறிண்டே இருப்பாரு. பட் சூரியனினுடைய மாற்றம் ராகுட்டு இருந்து அதுக்கப்புறம் கேதுட்ட போய் வெளியில வர வரைக்குமே நமக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ மேஷராசி நேயர்கள் எந்த வேலைகளை முடிவுகள் எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தினமும் காலையில எழுந்து நவகிரக வழிபாடை செய்யலாம். கண்டிப்பா குலதெய்வத்தை வழிபடாமல் அந்த நாளை தொடங்கினால் நமக்கு சற்று தடங்கல்கள் வரத்தான் செய்யும். மேஷராசி நேயர்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த நாளில் நீங்க எந்த விதமான ஒரு இடர்பாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, அதனால முருகனை வழிபாடு செய்யுங்கள். அதேதான், காலசர்ப்ப தோஷ நிலையில கிரக நிலைகள் இருப்பதனால நமக்கு ராசிநாதனும் சுக்கிரன் புதனோட இருக்காங்க. நிறைய எரிச்சல் கோவம்லாம் வரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்டுல வேற இருக்க போறீங்க. ஸோ ஒன்று சாப்பாட்டு மேல கோவம் இருக்கும், இல்லை வீட்டுல இருக்கிறவங்க மேல கோவம் இருக்கும். எப்படி நீங்க உங்களை பேலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த நாள் ரொம்ப சிறப்பா அமையறதுக்கு உங்க டெம்பரை கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானது. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு தலைவலி அப்படின்னா நாளைக்கு ஏதாவது காது வலி, இல்ல முந்தா நாள் ஏதாவது பல்லு வலி. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோட தான் நீங்க எந்திரிக்கும் போதே எந்திரிக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை தானம் பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் ராகு புதனோட இருக்கிறாரு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சற்று ஒரு விதமான ஒரு சண்டே நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படிங்கும்போது சாயந்தரம் வரைக்கும் ஒரு பல்லு வலி வந்தோ இல்லை எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னாலோ அந்த ரெஸ்ட் எடுக்கிற மூடே போயிடும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் நீங்க தான்ப்பா இன்னைக்கு விடுபட்டிருக்கீங்க இந்த கிரக நிலைகள்ல பிடிபடாம. ராசிநாதன் சந்திரன் செவ்வாய் வீட்டுல இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. பட் ஸ்டில் 2ல கேது, 8ல மொத்த கிரக கூட்டமும் சேர்ந்திருக்கு. யார்கிட்ட பேசும்போதும் கவனமா பேசுங்க. உங்க வார்த்தைகளில் நிறைய சண்டை, அந்த வார்த்தையை பிடுங்கி சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கடகராசிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில கேது, ராசிநாதன் சூரியன் மொத்தமா இருக்கார். சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு எல்லாரோடையும் இருக்கார். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது சாப்பிட்டு இன்னைக்கு சேனக்கிழங்கு இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சேரல அப்படின்னா விட்டுருங்க. இந்த மாதிரியான ஏதாவது பூச்சிக்கடியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்துல தான் கவனம் வேண்டும். இப்போ நான் சொன்ன மேஷம் டு சிம்மம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் சொன்னேன். ஏன்னா கிரகநிலைகள் அப்படி சேர்ந்திருக்கிறதுனால யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஹெல்த்ல. அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஆரோக்கியத்தில் கவனத்தோட இருந்தால் நமக்கு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கும் ராசிநாதன் புதன் ராகு சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை, இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பறவை காய்ச்சல்னு ஒண்ணு புதுசா நம்ம சென்னையில எல்லாரும் சொல்றாங்க. அண்டு நிறைய பேருக்கு கண்டினியூவஸ் காஃப் சரியா போயிடுத்து, திரும்பவும் எனக்கு காஃப் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோட இந்த கன்னிராசி நேயர்கள் இருப்பாங்க. இவர்கள் இன்றைய நாளில் தயிர் சாதம் தானம் செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கும்
ராசிநாதன் சுக்கிரன் அதே 5ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இல்ல பிள்ளைகள் உங்களிடத்தில் அடம் பிடிப்பது, சண்டை பிடிப்பது, சில பசங்க உங்கள விட்டுட்டு போறது, நான் அப்பா அம்மாவோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ந்த பிள்ளைகள் திருமண விஷயத்தில் உங்களோட சண்டை போடுறது, இப்படி சில ஆர்கியூமெண்ட்ஸ் வீட்ல வந்து நடக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிம்மதியா இருக்கலான்னா, வீட்ல இருக்கிறவங்க இந்த பிரச்சனைய பேசும்போது, நம்ம மட்டும் இங்க நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாரி குடும்ப பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்க, காலையிலேயே முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அதேதான். ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களால நெறைய பிரச்சனை வரும். தேவையே இல்லாம நம்ம எதையாவது பேசி, சண்டை வந்து இன்னைக்கு நீங்க புது ஃப்ரெண்ட்ஸ அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட பண விவகாரமோ, அல்லது சொத்து விவகாரமோ, இல்ல நீங்க ஏதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தீங்கனாலோ, இதுல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை விலகி இருக்கலாம். தனுசு ராசி நேயர்கள். ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. சூப்பரான நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு. நல்லா இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளை என்ஜாய் பண்ணுங்க. காலசர்ப்ப தோஷத்துல இருக்கிறதுனால கிரக நிலைகள் கொஞ்சம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கும் சற்று முடிவெடுக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். காலையிலேயே பெருமாள் கோயில் போங்க, கருடனை பார்த்துட்டு வாங்க, மன நிம்மதியோட இருங்க. மகர ராசி அன்பர்கள். இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துல கிரக கூட்டமா இருக்கு. பணம் வரும், ஆனா சுப செலவாக இருக்கும். உங்களுடைய ஃபைனான்ஸை பிளான் பண்ணுங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க. கும்பராசி நேயர்கள். மொத்தமா கிரக கூட்டம் வந்து கும்பராசியில தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரிலப்பா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கும்பராசி நேயர்களுக்கு. ஸோ இன்றைய நாள் எதுவுமே முடிவெடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, ஜாலியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஒரு ஆலய வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே இருக்கும். மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. 12ஆம் இடத்துல கிரக சஞ்சாரங்கள். கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பட் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதுவும் பெருசா இல்ல. மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் டைம் தான். இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள், இன்று ஆலய தரிசனங்கள், இது எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு அமைதியா இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா கோயிலும் போகலாம். பட் பிரத்யேகமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணும்னா, திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் கோவில். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோவில்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கோவில். இங்க வந்து சாப விமோச்சனமான இடம். ஒரு அசுர குலத்தில் பிறந்த ஒரு நல்ல பெண்ணுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் தான் இந்த சாப விமோச்சனத்தை பண்ணியிருக்கிறாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த ஆலய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இதுல என்ன பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கும் பொழுதே நமக்கு தெரியுது, நம்ம எத்தனை ஜென்மங்கள்ல செய்த பாபங்கள் தீர்றதுக்கும், நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறந்தது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல இங்க போயிட்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணி வஸ்திரம் சாத்தி, உங்களுக்கு வந்து ஒரு 27 தீபங்கள் அங்க ஏற்றி மானசீகமாக பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இவங்க அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல அங்க போய் வில்வம் வாங்கி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாங்கன்னா இவங்களுடைய பிறவி பிணிகள் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான ஆலயம் எது அப்படிங்கிறதையும் பார்த்தோம், சிறப்புகளையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.